ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோருக்கும் மேரி மேரி ஹாப்பி மேரி மேரி கிறிஸ்மஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், செம்ம சாஃப்டாக வந்து இருக்கும். அண்ட் உள்ளே இருக்கிற அந்த க்ரீமி டெக்ஸ்சர் தான் இன்னும் அடிதோல் அப்படின்னலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லாவா குக்கீஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா எனக்கு தெரியல. இது நானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். லாவா குக்கீஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். குக்கீஸில் உள்ள சாக்லேட் ஃபில்லிங் வந்து கொடுத்து நம்ம இதை வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சாக்லேட் கேனாஸ் தேவைப்படும். சாக்லேட் கேனாஸ் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி திக்காக இருக்கும். ஒரு குட்டி கரண்டி, இந்த மாதிரி ஒரு குட்டி கரண்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு எடுத்திங்கன்னா அழகாக உருண்டையாக கிடைக்கும். இதை திருப்பி நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து செட் பண்ண போகிறோம். கட்டியாகாது, ஓரளவுக்கு கட்டியாக கிடைக்கும். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம குக்கீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த குக்கீஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்திருக்கேன். இந்த சுகர் வந்து கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா இதான் வந்து சுகர் பவுடர் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். குக்கீஸ் ரெடி பண்ணுறதுக்கு பொறுத்த அளவுக்கு சாஃப்டான பட்டராக இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டராக பார்த்துக்கோங்க. அன்சால்டட் பட்டரை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மெஷர்மெண்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேண்டுறவங்க செக் பண்ணிக்கலாம். பவுலில் சேர்த்துருக்க பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, இன்னும் சாஃப்டாக நமக்கு வந்து கிடைக்கும். பட்டர் ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனோன்னே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை பவுடர், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை டேரெக்டாக ஆட் பண்ணிடாதீங்க. டேரெக்டாக ஆட் பண்ணால் மெல்ட் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் பொடிச்ச சர்க்கரையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஈவனாக. பட்டரும் சர்க்கரையும் வந்து நல்லா ஈவனாக கோட் ஆகணும். கோட் ஆகும்போது லைட்டாக வந்து மெல்ட் ஆகும். ஆல்ரெடி பட்டர் சாஃப்டாக தான் இருக்கும், இன்னுமே சாஃப்டாக உங்களுக்கு ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனோன்னா நம்ம வந்து எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா பட்டர் ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம பட்டர் வந்து ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் இதில் கொஞ்சமாக வந்து எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து சேர்க்க போகிறது வெனிலா எசன்ஸ் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் எசன்ஸ் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் எசன்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக 1 டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குக்கீஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் எசன்ஸ் ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து பட்டர் ஸ்மெல் கிடைக்காது. இல்லை அப்படின்னா பட்டர் ஸ்மெல் ஹெவியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு மாதிரி திகட்டும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் குக்கீஸ் ரெடி பண்ணும் போது எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளால் வந்து ஸ்பாச்சுலாவில் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து கையில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். கையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. சாஃப்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ளங்கை கொடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க, இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரிலாம் பிசைஞ்சிங்க அப்படின்னா அப்படியே மெல்ட் ஆகி தண்ணியாக ஆகிடும். ஏன்னா நமக்கு உள்ளங்கையில் வந்து கொஞ்சம் வந்து ஹீட் இருக்கும். பட்டருக்கு அது சேரும் போது ரொம்ப மெல்ட் ஆகிடும். ஸோ நார்மலாக பூ மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக நமக்கு வந்து மாவு வந்து கிடைக்கும். இது நீங்கள் அப்படியே குக்கீஸ் ரெடி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் மேலே பிரேக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பிரேக் ஆகக்கூடாதுன்னா 2வது டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு பாயில் ரேப் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பர் கவர் போட்டு ரேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 50 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா குக்கீஸ் வந்து பிரேக் ஆகாது, உடையாமல் நமக்கு அழகாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கவர் போட்டு ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண போகிறேன். ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் வச்சாலே போதும். நான் 20 நிமிட்ஸ் கழித்து இதை காட்டுறேன். அதுக்குள்ளேயே சாக்லேட்டுமே வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஃப்ரீசரில் கொண்டு போய் வைக்கணும்னு சொன்னாலும் அதுவும் செட் ஆயிடுச்சு. குக்கீஸ்க்கு டோவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லாவா குக்கீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம டோ வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு, செட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கல. ஃப்ரீசரில் வச்சா தான் கல் மாதிரி ஆகும். ஃப்ரிட்ஜில் தான் வச்சோம், ஸோ சாஃப்டாக தான் இருக்கும். சாக்லேட்டை தான் வந்து ஃப்ரீசரில் வச்சோம், கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். ரொம்ப கல் மாதிரிலாம் ஒரு அளவுக்கு. ஸோ ஈவனாக வந்து பரப்பி விட்ருங்க. இந்த குக்கீஸ் பொறுத்தளவுக்கு நான் பெரிய குக்கீஸாக வந்து ரெடி பண்ணுறேன். அதனால் உள்ள சாக்லேட் ஃபில்லிங் வச்சுட்டு இன்னொரு அதே சேம் சைஸ் ஒரு உருண்டை வந்து ரெடி பண்ணி லைட்டாக தட்டி அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு அழுத்திடாதீங்க. நடுவில் இருக்கிறது நடுவில் அப்படியே இருக்கணும். சைடில் மட்டும் ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவனாக வந்து கையாலே ஷேப் கொண்டு வந்துடுங்க. ஒரு இந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் இது பேக்காய் வரும்போது நல்லா பெரிய சைஸில் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, ஸோ இந்த மெத்தடே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு கலர் குக்கீஸ் வேணும் அப்படின்னா நம்ம டோ வந்து மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, எசன்ஸ் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டைம்லேயே நீங்கள் வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கலர் ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி நேச்சுரலாக சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது. ஸோ இதே மாதிரி தாங்க எல்லா குக்கீஸுமே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் நடுவில் மட்டும் அழுத்தம் கொடுத்துறாதீங்க. நடுவில் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா குக்கீஸ் வந்து வெளியே வந்துடும். பேக்காய் வரும்போது உள்ளே இருக்க சாக்லேட் ஃபில்லிங் வந்து மெல்ட் ஆகும், ரொம்ப மெல்ட் ஆகும். அதனால்
அதனால் அது வெளியே வந்துடும். ஸோ எல்லா குக்கீஸுமே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஒரு குக்கீஸ் வைக்கிற அளவுக்கு கேப் விட்டு இன்னும் 2 குக்கீஸ் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பேக் ஆகி வரும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒரு ஃபியூக்கு வச்சு லைட்டாக அமுக்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கனமாக இருக்காது. ஓரளவு உள்ளே இருக்கிற அந்த சாக்லேட் வந்து லைட்டாக மூவ் அவுட் ஆகும். அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு டெக்கரேட் வேணும்னா மேலே நட்ஸ் எல்லாம் வந்து பொடிசாக கட் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சிம்பிளாக இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். நம்மளுடைய ஓடிஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். ஒரு மேல் ராட் கீழ் ராட் 2 ராடுமே ஹீட் பண்ணி 10 நிமிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டரை வந்து உள்ளே வச்சுக்கலாம். இது கரெக்டாக 50 மினிட்ஸ் நீங்கள் வச்சாலே போதும். குக்கீஸை பொறுத்த அளவுக்கு பேக் மூட்லேயே வச்சுக்கோங்க. கரெக்டாக 50 மினிட்ஸ். நான் வந்து 180 டிகிரி செல்சியஸ் தான் வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்கும் பேக் ஆகிறதுக்கு. என்னுடைய ஓடிஜி பார்த்தீங்கன்னா ஒண்டர் செஃப் 48 லிட்டர். இதை நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னுமே எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வரலை. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய பேர் உங்களுடைய ஓடிஜி மாடல் சொல்லுங்கள், இது எங்கே பை பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்க. நான் கடையில் தான் வாங்கினேன், ஆன்லைனில் வாங்கலை. ஸோ ஷாப்போட லிங்க் வந்து என்கிட்ட இல்லை. அதனால நான் வந்து ஆன்லைனில் வந்து கொடுக்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தா ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னா அதனால் உங்களுக்கும் நான் வந்து அந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அஃபில் தான் நம்மளுடைய குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து ஒயிட் கலர் டோ மாதிரி தான் இருக்கும். அடி பார்ட் வந்து ப்ரௌனிஷாக இருக்கும். நடுவில் இருக்க சாக்லேட் வந்து நல்லா குக் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும். ஓரளவு கூல் டவுன் ஆனோன்னே நீங்கள் குக்கீஸ் எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு குக்கீஸும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 85 கிராம் வந்து இருக்கும். இதை நீங்கள் குட்டி குட்டி சைஸாகவும் ரெடி பண்ணலாம். பட் சாக்லேட் ஃபில்லிங் வந்து வைக்க முடியாது. ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் இருந்தால் தான் வந்து லாவா குக்கீஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் க்ரீமி டெக்ஸ்சர் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பெரிய குக்கீஸாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ குக்கீஸ் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன்.